ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கான எபிசோட்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த எபிசோட்ஸில் இருந்து இன்றைக்கான எபிசோட்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு ஆவலுடன் எல்லாருமே இருப்போம். ஸோ எவ்வளவோ சாமிக்கிட்ட வேண்டுனாலும் கூட இப்போ அந்த சாமி தான் உதவி செய்ய போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் இங்கே ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கான ட்விஸ்ட்டு தெரியணும்னா வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நேற்றுக்கான எபிசோட்ஸில் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன். எல்லோரும் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. என்ன கமெண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரியும். என்னடா குழந்தை அங்கே குழிக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீங்கள் என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்படா குழந்தைய காப்பாற்ற முடியும்? ஆல்ரெடி அந்த அம்மா மயிலறைய எலுமிச்சம்பழத்தை குத்தி வேற குகைக்குள்ளே போட்டுச்சு. அதுலேயே ஒரு மாற்றமும் நடக்கல. மழை தான் வந்துச்சு. சரி, மழை வந்துச்சுன்னா குழந்தைக்கு இன்னும் ஆபத்து தானடா ஆகும். இது எங்கடா சாமி காப்பாற்றுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தா குழந்தைய காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு விஜயும் அண்ணமும் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடி கலக்கிட்டாங்க. கமெண்ட்ஸ்லேயே பார்க்கும்போது எனக்கு எல்லாரும் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சிரிப்பாக வருதுப்பா, என்னப்பா சீரியல் எடுத்து வச்சுருக்கீங்க, டேரக்டர் சார் எங்கே இருக்கீங்க, அவங்கள கோயில் கட்டி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சுருந்தாங்க. சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அதான் அந்த கமெண்ட்ஸ் அந்த காமெடிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சொன்னேன். எல்லாருமே கமெண்ட் பண்ண மாதிரி உண்மையிலேயே எனக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த நேற்று எபிசோட் பார்க்கும்போது நான் அன்னையை அப்படியே ஓட விட்டு பார்த்தேன். ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி, இன்னைக்காச்சும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னா, இப்போது கடவுள்கிட்ட வேண்டி எப்படியோ மழையும் வர வச்சாச்சு, குழந்தைய மூழ்கவும் வச்சாச்சு. அப்புறம் தான் விஜய்க்கு அறிவு வந்திருக்குமா என்னன்னு தெரில. ஐயோ கடவுளே, நான் உன்னை எவ்வளோ கேட்டேன், நீ கொஞ்சமாச்சும் காப்பாற்றினியா, என் குழந்தைய இப்படி கொண்டுட்டியே எடுத்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தவங்க கத்துறாங்க, ஏமா குழந்தை உயிரோடு தான் இருக்கு அப்படிங்கிற சத்தம் கேட்குது. ஐயோ கடவுளுக்கு இந்த சவுண்டு காதில் கேட்டுச்சு போலையே, அதனால தான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியும் அந்த குழந்தை இன்னும் சாகலை, எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றணும்ல, காப்பாற்ற தான் போகிறாங்கன்னு நமக்கு எல்லாருமே கதை தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் அந்த காப்பாற்றுற அந்த மொமெண்ட்டு, விஜய் அந்த குழந்தைய கொஞ்சம் போகிற மொமெண்ட்டு, விஜயோட அம்மா அந்த குழந்தைய கொஞ்சம் போகிற மொமெண்ட்டு, விக்ரமும் விஜயும் பார்த்துப்பாங்களான்னு நமக்கு இருக்கிற ஆர்வம் தான் நம்மளை இந்த சீரியலை இன்னும் அடுத்தடுத்து பார்க்க வைக்கிது. கரெக்டாக இப்போ தான் அப்போ அந்த குழந்தையோட சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீமில் இருக்க ஒருத்தவர் கத்தி சொல்ல, உடனே விஜயும் அண்ணம்மா அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ தான் விஜய்கிட்ட அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விஜய், நம்ம வேண்டினது வீணா போல, கடவுள் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க, வாங்க நம்ம குழந்தைய போய் பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை தான் ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம குழந்தைய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா தான் இந்த கேமரா வழியை பார்ப்பாங்கல்ல, இப்போ கேமரா வழியை பார்க்குறாங்க. பாப்பா அந்த தண்ணியில் இதாகி பாப்பா கீழே தானே இல்லாமல் பாப்பா நீச்சல் அடித்து அந்த குழி இருக்கு இல்லையா, அந்த குழியில் மேலே சைடில் விழுந்து கிடக்காங்க. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே பாம்பு இருக்குது, ஆனால் பாம்பு மேலே இல்லை. ஓகேவா? இப்போ பாப்பா அந்த பாறையில் சேஃப் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகும், அந்த பாறை ஃபுல்லாக தண்ணி வரும். தண்ணி வந்தால் என்ன ஆகும், கீழே இருக்க பாம்பு கூட பாறை மேலே வரலாம், இல்லை பாப்பா திரும்பி நீச்சல் அடித்து மேலே வரலாம். ஆனால் பாப்பானால் அதுக்கு மேலே ப்ரீத்திங் பண்ண முடியாது. இப்போ பாப்பா பாறையில் பாம்புகிட்ட சேஃப் ஆயாச்சு. அப்போ தான் ரெஸ்கியூ டீமில் ஒருத்தர் சொல்கிறாரு, பாப்பா எப்படியோ நீச்சல் தெரிஞ்சு வச்சுருக்கா, பாப்பா நீச்சல் தெரிஞ்சு வச்சுருக்காளோ இல்லையோ தெரில, பாப்பா ஓரளவு மேலே பாம்புக்கிட்ட சேஃப் ஆகிட்டா. மழை நின்றுச்சு. இப்போ பாப்பாவும் பாம்புக்கிட்ட சேஃபு, பாப்பாவை இப்போ நினச்சா நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தர் சொல்ல, உடனே தான் விஜய், அப்போ நான் போய் என் பாப்பாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உள்ள போகிறாங்க. அதோட அண்ணன் பிடிச்சி விஜயை ஒரு அடி, எத்தனை வாட்டிமா நீயும் உள்ள போவ, அந்த குழந்தையும் காப்பாற்றுற மாதிரி இல்லை, நீ வாட்ட சொட்டு விடுது, ஒன்றை காப்பாற்ற வேற ஒருத்தர் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆத்திரம் வரும் பார்க்கும்போது. அதோட விஜய் ஒரு அடி அடித்து
தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க விஜி. திரும்ப திரும்ப நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணாலதான் உங்க பாப்பாவை காப்பாத்தாம கீழே போனவர் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இப்ப நீங்க மட்டும் இந்த தப்பு பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பாப்பாவை தான் அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க விஜின்னு சொல்லிட்டு அண்ணன் விஜி அடிக்காத குறைய அடிச்சு சொல்லிட்டாங்க. உடனே விஜி, சரி அண்ணா என்னை மன்னிச்சிரு அண்ணா, நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லை, பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஏன்னா பாப்பாவோட உசுறு ஊசல் ஆடிட்டு இருக்கே, அப்ப பொறுமையா இருந்துதானே ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரியும். சரி ஓகே, விஜய் பொறுமையா இருந்தா மட்டும் பாப்பா காப்பாற்றப்பற்றும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம். பாப்பாவை எப்படா காப்பாத்து, நேற்று இன்னொரு கமெண்ட்ஸ் வேற பார்த்தேன். எல்லாருமே பாப்பாவை எப்படா காப்பாத்துவீங்க, இந்த சனியே எத்தனை சீரியல்லடா கொண்டு போவீங்க, எத்தனை எபிசோடா கொண்டு போவீங்க, முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போதே எனக்கு தூக்கம் வருது. அந்த மாதிரி நம்ம பார்க்குற நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கும். சரி, நம்மளாச்சும் பாப்பாவை காப்பாற்ற வைப்போம். அப்புறம் உங்களுக்கு நம்மளை அண்ணன் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற யாரை பிடிக்கும் உங்களுக்கு இந்த சீரியலில்? மகா சங்கமம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? செல்லமே செல்லமே அன்னம் சேரும் மகா சங்கமம் அப்படிங்கிற சீரியலில் மகா சங்கமம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு நம்மளே கதையை பார்க்கலாம். இப்போ விஜய் அண்ணன் இப்படி பொறுமையாக இருக்க சொல்லிட்டாங்களா, விஜயும் சரி பொறுமையாக இருப்போம், அண்ணன் சொல்கிறது இப்பயாச்சும் எல்லாரும் சொல்கிறத கேட்போமேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க. அப்போ தான் ரெஸ்கியூ டீம்லேயே ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. பாப்பா இப்போ சேஃப் ஆகிட்டு, இன்னும் ஒரு ஆள் கீழே போயிட்டு பாப்பாவை தூக்கணும்னு தூக்கிட்டு வரலாம் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் கீழே போய் தூக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு உயிர் காப்பத்துன்னு பயந்துக்கிட்டு இருந்த அத்தனை போலீஸும் அத்தனை ரெஸ்கியூ டீமும் இப்போ மட்டும் பாப்பாவை ஒருத்தவங்க இறங்கி காப்பாற்றலான்னு அவங்க வாயாலே சொல்கிறாங்களேன்னா அதுக்கு காரணம் வேற வழியே கிடையாது. அதனால யாரோ ஒரு நபர் உள்ளே இறங்கி பாப்பாவை தூக்க தான் செய்யணும். கரெக்டா? அதோட தான் நம்ம அண்ணன் முடிவெடுக்கிறாங்க. சரி, பாப்பாவை நம்ம இறங்கி பேசாம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அண்ணத்துக்கு ரெஸ்கியூ டீமோட ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. அண்ணன் தூக்க ரெடி ஆயிட்டாங்க. விஜய் வேற அண்ணன் காலில் விழுந்து, எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அண்ணோ என்னோட பாப்பாவை, இது உங்களோட பாப்பா அண்ணோ, நம்ம நிலா பாப்பாவோட சிரிப்பை நான் திரும்பியும் கேட்கணும் அண்ணோ, அதனால தயவு செஞ்சு எப்படியாச்சும் நிலாவை காப்பாத்துங்க, உங்களை தான் நான் கடவுளா வேண்டிட்டு இருக்கேன், அந்த கடவுள் ரூபத்துல வந்த லட்சுமி தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம விஜய் அண்ணத்திட்ட சொல்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, அட நல்லா ஐஸ் வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அதோட அண்ணன் குழிக்குள்ளே இறங்குறாங்க. பாப்பாவை காப்பாற்றிட்டாங்க. இப்போது நான் இந்த வீடியோவில் சொல்கிறனால நான் பாப்பாவை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் கற்பனையில். ஆனால் சீரியலில் இனிமேலும் பாப்பாவை காப்பாற்ற மாட்டாங்க. இதை இன்னும் இழுக்க தான் செய்வாங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.